Hello students, welcome to 1 plus 1 channel. Next நம்ம வீடியோவில் 10th standard chapter 3 exercise 3.14ல first sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா write each of the following in terms of alpha plus beta and alpha beta. அதாவது கொடுத்துருக்கிற ஃபாலோயிங்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சரில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டான்னு மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொஷின் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை சால்வ் பண்ணும்போது இது மட்டும்தான் நிற்கணும் ஃபைனல் ஆன்சரில், வேறு எதுவுமே வரக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரூல். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன், 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, அடிஷன். கரெக்டாக? ஸோ நம்ம எப்படி 2 ஃப்ராக்ஷனை எப்போ ஆட் பண்ணுவோம்? டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தால் தான் 2 நியூமரேட்டரையும் ஆட் பண்ண முடியும். இப்போ இங்கே டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுப்போம். ஸோ 3 பீட்டாக்கும் 3 ஆல்ஃபாக்கும் எல்சிஎம் பாருங்கள், 3 பீட்டா அண்ட் 3 ஆல்ஃபா. ஃபஸ்ட் எல்சிஎம்னா என்னது? ஃபஸ்ட்டு காமன் எலமெண்ட்ஸ் எழுதிடுவோம் 3, அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 3 ஆல்ஃபா பீட்டா. ஸோ நான் அதை வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கிட்டேன். ஓகே, எல்சிஎம் வந்து 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இப்போது இந்த எல்சிஎம் நம்பரை வந்து நம்ம இங்கேயும் வர வைக்கணும், இங்கேயும் வர வைக்கணும். கரெக்டாக? அதுக்கு நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த 3 ஆல்ஃபா பீட்டா வந்து இந்த ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர்லேயும் வரணும், இந்த ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர்லேயும் வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆல்ஃபா பீட்டா வரணும். ஸோ வரத்துக்காக இங்கே 3 பீட்டா தான் இருக்குது. இன்னொன்று ஒரு ஆல்ஃபா மட்டும் நான் சேர்க்கணும். அப்போ தான் இங்கே வந்து 3 ஆல்ஃபா பீட்டா வரும். இப்போ நம்ம டினாமினேட்டர் எது கூட மல்டிப்ளை பண்ணமோ நியூமரேட்டரையும் அது கூடயே மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இப்போது டினாமினேட்டர் 3 ஆல்ஃபா பீட்டா வந்ததுனால அப்படியே எழுதியாச்சு. ஆல்ரெடி டினாமினேட்டர் வந்து காமனாக எழுதியாச்சு. ஸோ நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர். புரியுதுங்களா? இங்கே வேணால் நீங்கள் ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேணால் இது எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இங்கே 3 ஆல்ஃபா பீட்டா வரணும்னா ஒரே ஒரு பீட்டாவை நான் சேர்க்கணும். கரெக்டாக? பீட்டா. ஸோ இங்கே டினாமினேட்டரில் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரை நியூமரேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும்னா பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணியாச்சு. சேமாக இருந்தால் டினாமினேட்டர் 1 டைம் எழுதிட்டு நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம புக்கில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸ்க்குள்ளேயே, அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்முலா வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருந்து தான் வந்துச்சு, வேறு எங்கேயும் கிடையாது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதில் வந்து நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் வேணும்னா 2ab இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2ab ஆகிடும். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் எனது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏபிக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா பீட்டா போட்டு இந்த ஃபார்முலாவை நான் வந்து மாடுலேட் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக எப்படி நிற்கிது பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த நம்பர்லாம் இருக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் சம்மும் ப்ராடக்ட்டும் தான் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ முடிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்சிஎம், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாக்கும் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு காமன் எலமெண்ட்ஸ். ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ இதில் காமன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் தான் காமன். அதாவது ஒரு வேரியபிள் வந்து ரெண்டுத்துலேயுமே இருந்துச்சுன்னா நம்ம பவர் எது அதிகமோ அதான் எல்சிஎம். நம்ம ஆல்ரெடி போன எக்ஸசைஸ்லலாம் படிச்சிருக்கோம் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு, இல்லையா? இந்த சாப்டர் 3லேயே படிச்சிருக்கோம். அதாவது எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் எல்சிஎம். அதே மாதிரி பீட்டாவில் பார்த்திங்கன்னா எது பெரிய பவரோ பி ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தான் என்னது, எல்சிஎம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேணும்னா ஒன்று தான் மிஸ் ஆகுது, என்னதுன்னா பீட்டா. அதை நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு உங்கள் இஷ்டம், எழுதுனாலும் எழுதலாம், இல்லை டேரெக்டாக இதை கூட எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வரணும்னா என்ன மிஸ் ஆகுதுன்னா பீட்டா ஸ்கொயர் இருக்குது, ஆல்ஃபா ஒரு ஆல்ஃபா தான் இருக்குது. அப்போ ஒரு ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1 இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா பை இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேம் ஆனதுனால நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ண போகிறோம். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ இதை வந்து மாற்றி எழுதிக்கிறேன் ஆர்டராக. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? கரெக்டாக, ஏன்னா ப்ராடக்ட்டில் வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருந்தால் நம்ம ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் தானே, ஸோ ஏபி தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுவே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது, ராங். ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருந்துன்னா சேர்த்து எழுதக்கூடாது, ப்ராடக்ட்டில் எழுதிக்கலாம், அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. ஸோ இது பாருங்கள் எப்படி பண்ணணும்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் தான், நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, இதை 3 ஆல்ஃபா வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் -1 ரெண்டுத்து கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணலாம், டேரெக்டாக நான் பண்ண போகிறேன். 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா பார்த்தீங்கன்னா 3 3s are 9 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஸ்டெப்பு நீங்கள் எழுதுனாலும் எழுதிக்கலாம், 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா உங்கள் இஷ்டம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ 3 ஆல்ஃபா கூட -1 மல்டிப்ளை பண்ணால் -3 ஆல்ஃபா. கரெக்டாக 3 ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து 3 ஆல்ஃபா, மைனஸ் இருக்கிறதுனால அப்படி மைனஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ -1 கூட இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சைனை வந்து விட்டுறக்கூடாது, சரிங்களா? ஸோ 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், மைனஸ் இருக்கிறதுனால சைன் மாறும். இது வந்து மைனஸ் ஆகிடும், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ -3 பீட்டா ப்ளஸ் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 ஆல்ஃபா பீட்டா அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா -3 காமனாக இருக்குது, ஸோ வெளியே எடுத்துடலாமா? இங்கேயும் -3 இருக்குது, இங்கேயும் -3 இருக்குது, வெளியே காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பீட்டான்னு ஆகிடும். ஏன்னா மைனஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்ல, மைனஸை வெளியே எடுத்துட்டோன்னா ஆப்போசிட் சைன், இந்த மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸில் இருக்கிறதும் ப்ளஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த +1 அப்படியே போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதியாச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இந்த ஆல்ஃபா பீட்டாவில் எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, ஒன்லி ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பை பீட்டா இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஒன்லி ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருந்துச்சுன்னா சம் முடிஞ்சிருச்சு, அதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுக்கணும், பீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை, எதுவுமே காமன் இல்லை, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதோட எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வந்ததுனால இங்கே காமனாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இங்கே ஆல்ஃபா பீட்டா வரணும், இங்கே ஆல்ஃபா பீட்டா வரணும். ஸோ இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மிஸ் ஆகுது, அப்போ இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஆல்ஃபா இருக்குது, பீட்டா மிஸ் ஆகுது, அப்போ பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட் போட மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ஃபாயும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம், ஆல்ஃபாவோட இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணோம், விட்டுறக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டேன், ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 பை டினாமினேட்டர், காமன் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் தான், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 3 ஆல்ஃபா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு 3 3 பீட்டா. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போது இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஒன்றா நான் எழுதிக்கிறேன் பக்கத்து பக்கத்தில், ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுத்துலேயும் 3 காமனாக இருக்குல்ல, வெளியே எடுக்கலாம்ல, அதனால். ஓகே, பை ஆல்ஃபா பீட்டா அப்படியே போட்டாச்சு. டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டான்னு தான் வந்துருச்சு, ஸோ டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். நியூமரேட்டர் தான் இப்போ சம் சேஞ்சஸ் பண்ணணும், ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு மட்டும்தான் இருக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் இதுலேருந்து 3 காமனாக எடுத்தால் பேலன்ஸ் இருக்கிறது ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டா. இப்போ இதுவுமே ஓகே ஆகிடுச்சு. இந்த டேர்ம் தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்
இந்த அப்படியே எழுதியாச்சு பை ஆல்ஃபா பீட்டா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - 7x + 5 = 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லிட்டாங்க. வித்தவுட் சால்விங் த ரூட் ஃபைண்ட் 1/α + 1/β. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் 2/β + 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2/α + 2. இதோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்ததுனால இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொன்னதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு இல்லையா. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதிலேருந்து இதோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x² - 7x + 5 = 0. ஸோ இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0ஓட கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து -7, சியோட வேல்யூ வந்து 5. ஓகே, ஸோ ஏபிசி 3 வேல்யூஸுமே இருக்குது. இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = ஃபார்முலா வந்து -b/a. ஸோ -b/aனா பியோட வேல்யூ வந்து -7 பை ஏ வந்து 2. இப்போ இந்த -7 வந்து இங்கே போடும்போது இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதனால் 7/2 அப்படியே போட்டாச்சு. ஸோ நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து 7/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா. நான் ஏன் இங்கே ஆல்ஃபா பீட்டா எடுத்திருக்கேன்னு தெரியுது இல்லையா? ஏன்னா கொஷனில் சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா கமா பீட்டா தான் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்ட்டு. இதுவே வந்து ஏ கமா பி வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே a + b அண்ட் ஏபின்னு எழுதுவேன். புரியுதுங்களா? ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து c/a. அப்போ c வந்து என்னதுன்னா 5/a வந்து 2. ஸோ நம்மளுக்கு இப்போ 2 வேல்யூ கிடச்சிருச்சு. அதிலிருந்து நம்ம ஒரு சப்டிவிஷனாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/α + 1/β. போன சம் பார்த்தோம் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு சம், அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டான்னு மட்டும் வர மாதிரி இந்த ஃபார்மை வந்து நம்ம மாற்றிக்கணும். அப்புறமா தான் இந்த வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். கரெக்டாக? ஃபஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு 1/α + 1/β. இதுவே 2 ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் 2 ஃப்ராக்ஷனும்? டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டாக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா. புரியுதுங்களா? இப்போது நம்ம இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா வரணும், இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா வரணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா இது கூட பீட்டாவை மல்டிப்ளை பண்ணணும், இது கூட ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன மல்டிப்ளை பண்ணமோ சேம் நம்பரை நியூமரேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × பீட்டா பீட்டா ப்ளஸ் 1 × ஆல்ஃபா ஆல்ஃபா பை டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கனால ஒரு தடவை எழுதுவோம் ஆல்ஃபா பீட்டா. கரெக்டாக? புரியுதுங்களா? இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ரெண்டும் ஒன்று தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பார்த்தீங்கன்னா 7/2 பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 7/2 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/5 வருமா? அவ்வளோதான். ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 7/5. ஸோ 1/α + 1/βவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7/5. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணி எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா சேம் ஆல்ஃபா பீட்டா தான். பீட்டா ஆல்ஃபான்னு இருக்குது, அப்போ ஆல்ஃபா பீட்டா தான் எல்சிஎம். இப்போது இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா வரணும், இங்கே ஆல்ஃபா பீட்டா வரணும்னா நம்ம வந்து எதோட மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே எது மிஸ் ஆகுது? ஆல்ஃபா. ஸோ டினாமினேட்டர் கூட எதை மல்டிப்ளை பண்ணணுமோ அதே சேம் நம்பரை நியூமரேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே ஆல்ஃபா பீட்டா வரணும்னா எது மிஸ் ஆகுதுன்னா பீட்டா. ஸோ சேம் நம்பர் கூட இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ஸ்கொயர் பை பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஒரே டினாமினேட்டரை எழுதிக்கலாம்.
இப்போ நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. இது ரெண்டும் சேம் கிடையாது. இந்த இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 7/2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல அது. ஏன்னா இது ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம மாற்றணும். இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்துருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதோட ஃபார்முலா வந்து இதுதான். பை இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ இருக்குது, ஆல்ஃபா பீட்டா வேல்யூ இருக்குது, ஆல்ஃபா பீட்டா வேல்யூ இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2. ஸோ 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே என்ன வரும்னா 5/2 பை 5/2. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2 பை 5/2. இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ 7/2 த ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயர் எடுத்தால் 7 7s are 49 பை 2 2s are 4 மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணிடலாமா இதை? ஓகே, 2 2 கேன்சல் ஆகிடுச்சு. -5 அப்படியே வச்சுக்கலாம் பை 5/2. இப்போ இது ரெண்டு ஃப்ராக்ஷனை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 49/4 மைனஸ் 5. எப்போ பண்ணுவோம்? டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே பை 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4 தானே எல்சிஎம். ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன்றும் இல்லை, எல்சிஎம் 4னா இங்கே 4 வரணும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இது ஆல்ரெடி டினாமினேட்டர் 4 தான் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 49/4 மைனஸ் 5 4s are 20/4. ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரே டினாமினேட்டராக எழுதிட்டு 49 மைனஸ் 20/4 அப்படின்னு எழுதியாச்சு. பை இந்த 5/2 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 49 மைனஸ் 20 வந்து 29/4 பை 5/2. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ இது எப்படி நம்ம எழுதுவோம்? 29/4 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/5 அப்படி தானே எழுதுவோம். அதாவது இது எப்படி வந்துச்சுன்னா இது வந்து 29/4 பை அப்போ டிவைடட் பை 5/2ன்னு அர்த்தமா. ஸோ இது மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி 2/5. அதே தான் இங்கேயும் 29/4 அப்படியே எழுதிட்டு இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/5. இப்போ கேன்சலேஷன் தான். 2 1s are 2, 2 2s are 4. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 29 இன்ட்டு 1 வந்து 29 பை 2 5s are 10. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? செகண்ட் சப்டிவிஷனில் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா வந்து 29/10. கிளியர்? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. அதே மாதிரி தான் நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ளஸ் 2 அண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் 2க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா காமன் எதுவுமே இல்லை. அப்போ அதே தான் அப்படியே எல்சிஎம் பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 அப்படி எழுதியாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும். இங்கே வந்து பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 கூட நான் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சேம் இது கூட ஆல்ஃபா ப்ளஸ் 2. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே பீட்டா ப்ளஸ் 2 எனக்கு வேணும். அப்போ சேம் இதையும் பீட்டா ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதை ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 பண்ணால் பீட்டா ப்ளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். இல்லைனா நீங்கள் இங்கே இப்படி மல்டிப்ளை பண்ணால் பண்ணலாம். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா, 2 இன்ட்டு ஆல்ஃபா இப்படி கூட மல்டிப்ளை பண்ணலாம். நான் வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பை இதை சேர்த்து எழுதியாச்சு. பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 சேம் டினாமினேட்டராக இருக்கிறதுனால. இப்போ நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறோம். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 2, அதாவது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, பிக்கு பதிலாக 2, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன வரும்? a ஸ்கொயர், அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக பீட்டா, பிக்கு பதிலாக 2. ஓகே, ஸோ பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் பை இங்கேயும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா, பீட்டா இன்ட்டு 2, 2 பீட்டா, 2 இன்ட்டு ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா, 2 இன்ட்டு 2 4.
இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, எல்லாமே ப்ளஸ் தான், சைன் ஒன்றும் சேஞ்சஸ் வராது. இப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். என்ன வரும் இங்கே? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 எழுதலாமா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4. அதே மாதிரி இங்கே பண்ணால் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் 4 எப்படி வந்துச்சு இங்கே பாருங்கள். பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4 பீட்டா ப்ளஸ் 4 பை இங்கே அப்படியே தான் வச்சுருக்க முடியும். ஓகே, நியூமரேட்டர் கிளியர் ஆகிடுச்சா? நியூமரேட்டர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 4. இப்போ ரெண்டுத்துலேருந்து நம்ம 2 காமனாக வெளியே எடுக்கலாம். 2 காமனாக வெளியே எடுத்துட்டா மீதி இருக்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 அப்படி எழுதிக்கலாம். இதுலேருந்து 2 காமனாக எடுத்தால் மீதி பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, இல்லை அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, டினாமினேட்டர் புரிஞ்சிருச்சா? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4. இப்போ டினாமினேட்டர் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்து நின்றுச்சு. அதனால் நம்ம ஃபார்முலா வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். நியூமரேட்டர் தான் இப்போ கொஞ்சம் பார்க்கணும். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் சேர்த்து எழுதிக்கலாம். இல்லை ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிட்டேன். 4 ஆல்ஃபா இந்த 4யும் ஆட் பண்ணால் 8 வருமா? ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா பை டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். டினாமினேட்டர் வந்து ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 8. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் ஒரு ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ப்ளஸ் இப்போ இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 4 காமனாக வெளியே எடுக்கலாமா? 4 காமனாக வெளியே எடுத்தால் மீதி வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 அப்படி எழுதிக்கலாம் பை டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கலாம். இப்போ அவ்வளோதான். நியூமரேட்டர்லேயும் எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இங்கே போடலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே போடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக வந்து நம்ம நிற்கணும். இந்த மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிகினிங்கில் 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2 ப்ளஸ் 8 பை அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2 ப்ளஸ் 4. இப்போ சிம்ப்ளிஃபை 7/2 த ஹோல் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 7 7s are 49 பை 2 2s are 4 மைனஸ் இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? -5 அப்படி எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2 1s are 2 2 2s are 4. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா 2 × 7 14. இது வந்து 14 இது கிடையாது சரிங்களா? 14 ப்ளஸ் 8 இது கிடையாது ப்ளஸ் 8. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 49/4 மைனஸ் இந்த 5 அப்படி எழுதியாச்சு ப்ளஸ் 2 7s are 14 ப்ளஸ் 8 பை அதே மாதிரி டினாமினேட்டரில் 5/2 அப்படி எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 7 அப்படி எழுதிக்கலாம் ப்ளஸ் இந்த 4 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம இது 3த்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதே மாதிரி இதில் இது 2த்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது கூட ஆட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே டினாமினேட்டர் இருக்குது, இங்கே டினாமினேட்டர்லாம் 1 இருக்குது. ஸோ அதை தனியாக பண்ணலாம். ஸோ 49/4 அப்படியே வச்சுக்கலாம். இதை 3த்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 14 + 8 14 + 8 பார்த்தீங்கன்னா 22 22 - 5 வந்து 17 + 17 தான் பை 5/2 அப்படியே வச்சுக்கலாம். 7 + 4 வந்து 11. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேம் பண்ணணும். 49/4 + 17 இங்கே வந்து 17/1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து இப்போ 4 தான் எல்சிஎம். இங்கே 4 வரணும்னா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 49 + 17 × 4 வந்து 68/4 அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பை அதே மாதிரி தான். இப்போ இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே 2 வரணும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22. ஏன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 5 + 22/2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 49 + 68 பார்த்தீங்கன்னா 117 வரும் /4. இது பார்த்தீங்கன்னா 27/2ன்னு வரும். பாருங்கள் 117/4 /27/2 புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ இது 2 டினாமினேட்டராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? 117/4 அப்படியே வச்சுக்கிட்டு இதை மேலே போனால் இன்ட்டு 2/27 வரும். கரெக்டாக? 117/4 இதோட மீனிங் என்ன? டிவைடட் பை 27/2 அப்படின்னு அர்த்தம். இப்போ டிவைடட் பைனா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றி அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும் 2/27. அதே தான் இங்கேயும் இந்த டினாமினேட்டர் வந்து மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி வரும். இப்போ கேன்சலேஷன் தான். 2 1s are 2 2 2s are 4
நெக்ஸ்ட் இது ரெண்டும் 3 டேபிளில் 3 9s are 27. இது பார்த்திங்கன்னா 11 வந்து 3 3s are 9 வரும், பேலன்ஸ் வந்து 2 27, 3 9s are 27. மறுபடியும் இது வந்து 9ம் 39ம் 3 டேபிளில் போகும், 3 3s are 9, 3 13s are. ஸோ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 13 into 1 13 by 2 3s are 6. அவ்வளோதான், திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த செகண்ட் சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the roots of the equation x square plus 6x minus 4 is equal to 0 are alpha beta. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர், அதாவது இந்த ரூட்ஸை வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதாவது ரூட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்போனா என்ன அர்த்தம், இந்த ரூட்ஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ், இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், இந்த 3 சப்டிவிஷன் வச்சு. ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. போன சம்மில் வந்து நம்ம இதோட வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, புரியுதுங்களா? போன சம்மில் வந்து வேல்யூ என்ன, இந்த சம்மில் வந்து இதை ரூட்ஸாக வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் இதிலெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக போன சம்மில் இதை சால்வ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ட கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 6, சியோட வேல்யூ வந்து -4. ஓகே, இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வரணும் இங்கே, ஏன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இது ரெண்டுத்தையும் ஆட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. ஓகே, ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து ஃபார்முலா வந்து -b/a. ஸோ மைனஸ் இன்டூ பியோட வேல்யூ வந்து 6, அப்போ -6/aவோட வேல்யூ வந்து 1. இப்போ -6/1 வந்து -6 தான். ஸோ அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து c/a. ஸோ c/aனா என்னதுன்னா சியோட வேல்யூ வந்து -4/aவோட வேல்யூ வந்து 1, அப்போ -4 அப்படியே. ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து -4. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வச்சு நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தெரியும் இல்லையா? சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சேன்ல, இப்போ இது ரெண்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் இது தான் வரும். எப்படின்னு பாருங்கள், ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -6 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6x ப்ளஸ் இன்ட்டு -4 ஈக்குவல் டு 0. வந்துச்சா இந்த ஈக்குவேஷன்? இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ப்ராடக்ட்டும் சம்மும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரூட்ஸ் வந்து இது, புரியுதுங்களா?
ஓகே. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் தான் ரூட்ஸ். இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் அடிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ தான் இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி நிற்கணும். அப்போ தான் ஃபார்முலா இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் போன சம்லலாம். என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகே. இப்போ பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ண இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஓகே. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -6. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -4. ஸோ ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -6 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுடலாம். -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பார்த்தீங்கன்னா -4. நெக்ஸ்ட் -6 த ஹோல் ஸ்கொயர்னா 36. -6 த ஹோல் ஸ்கொயர்னா -6 இன்ட்டு -6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6 ஆர் 36. நெக்ஸ்ட் -2 இன்ட்டு -4 பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4s ஆர் 8. ஸோ 36 + 8 வந்து 44. ஸோ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன்னா பவர் ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்குது. அதனால அவ்வளோதான். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ -4 த ஹோல் ஸ்கொயர். -4 த ஹோல் ஸ்கொயர் என்னதுன்னா -4 இன்ட்டு -4. ஸோ 16. புரியுதுங்களா? ஓகே. இப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து இந்த இருக்கு பாருங்கள் 44. இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம், இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இந்த கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கள் 16 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். புரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2/α அண்ட் 2/β வச்சு இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாமா? சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணணும். 2/α ப்ளஸ் 2/β. எப்படி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ டினாமினேட்டர் சேம் பண்ணணும்னா எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா எடுத்தாச்சா? ஸோ எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபா பீட்டா வரணும், இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா வரணும். கரெக்டாக? அப்போ இங்கே ஆல்ஃபா பீட்டா வரணும்னா ஒரு பீட்டாவோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே ஆல்ஃபா பீட்டா வரும். டினாமினேட்டர் எது கூட மல்டிப்ளை பண்ணுறோமோ சேம் நம்பரை நியூமரேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அதே மாதிரி இங்கே வாங்க, டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா வரணும். இப்போ ஒரு ஆல்ஃபா மிஸ்ஸிங் ஆகிருக்கு, அப்போ அது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் எது கூட மல்டிப்ளை பண்ணணுமோ சேம் அதே நியூமரேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ரெண்டு டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டான்னு சேம் ஆயிடுச்சா? ஸோ டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டான்னு காமன் எழுதிட்டு பேலன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 பீட்டா, இதை மல்டிப்ளை பண்ணால் 2 ஆல்ஃபா. இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரணும், கீழே வந்து ஆல்ஃபா பை பீட்டா இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ எனக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரணும்னா 2 காமனாக வெளியே எடுக்கலாமா? மீதி இதில் என்ன இருக்குன்னா பீட்டா ப்ளஸ் இதில் மீதி என்ன இருக்குன்னா ஆல்ஃபா, பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, இல்லைனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானோ எழுதலாம். அவ்வளோதான். இப்போ வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -6ன்னு கண்டுபிடிச்சோம், பை ஆல்ஃபா பீட்டா வந்து -4. 2 இன்ட்டு -6 பை -4. ஸோ 2 இன்ட்டு -6 பார்த்தீங்கன்னா -12. கரெக்டாக? 2 6 ஆர் 12 ப்ளஸ் இன்ட்டு -12 பை -4 அப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 4 1s ஆர் 4 3s ஆர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/1 3. ஸோ 2/α ப்ளஸ் 2/β இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நான் சம் கண்டுபிடிச்சிட்டேன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் 3 தான் சம்மு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? 2/α இன்ட்டு 2/β. ஓகே, 2/α இன்ட்டு 2/β கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 2/α இன்ட்டு 2/βனா 2 2s ஆர் 4 பை ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான். இதில் எதுவுமே சிம்பிளிஃபிகேஷனே கிடையாது. ஸோ 4 பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -4. இப்படி போட்ட வேண்டியது தான். 4 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1/-1 வந்து -1. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் இருக்குது. நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த சம்மோட சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல 3 போட்டுடலாமா, 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -1 போட்டாச்சு ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஏன்னா ப்ளஸும் மைனஸும் பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம், அதனால் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து -1 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா. தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இதை வச்சு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இது ரெண்டுத்தையும் ஆடிஷன் பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா காமனாக இருக்குது, ரெண்டுத்துலேயும் இருக்குது, பீட்டாவும் காமனாக இருக்குது. அதனால் ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு ஆல்ஃபாவும் ஒரு பீட்டாவும் வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் இதுலேருந்து ஒரு ஆல்ஃபாவும் பீட்டாவும் வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது பீட்டா. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்ல, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆல்ஃபா பீட்டா வந்து -4, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -6. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24 அப்படின்னு வரும். ஸோ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. அதான் இங்கே போட்டிருக்கேன், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. அதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா க்யூப், பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா க்யூப். அதாவது இங்கே பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ஃபா க்யூப் த பீட்டா க்யூப்னா பவர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ஜஸ்ட் நம்ம ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப். அதுவே இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் க்யூப்னு எழுதக்கூடாது, தப்பு. ப்ராடக்டில் இருந்தாலும் டிவிஷனில் இருந்தால் மட்டும்தான் பவர் சேமாக இருந்துச்சுன்னா ஹோல் பவர்னு எழுதிக்கலாம். அடிஷன் சப்ராக்ஷன் அப்படி எழுதக்கூடாது, தப்பு. ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ நம்மளுக்கு -4ன்னு தெரியும், ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஹோல் க்யூப் -4 த ஹோல் க்யூப்னா -4 இன்ட்டு -4 இன்ட்டு -4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் தான். 4 4s are 16, 16 4s are 64. இப்போ சம் வந்து 24ன்னு இருக்குது, ப்ராடக்ட் வந்து -64ன்னு இருக்குது. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24 இன்ட்டு எக்ஸ் அப்படியே போட்டாச்சு, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டாச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா -64. இந்த குட்டியாக ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -24x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா -64 is equal to 0. So this is the required equation. Clear? ஸோ இந்த தேர்ட் சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி சிம்பிள் சம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கூட. இந்த மாதிரி மாடலில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் 7x square plus ax plus 2 is equal to 0 and if beta minus alpha is equal to -13/7 then find the value of a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார்மும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -13/7ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா பீட்டா வந்து இதோட ரூட்ஸ்ன்னு சொன்னதுனால நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். எப்போயுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலே இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ முன்னாடி போன சம் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணால் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0வோட கம்பேர் பண்ணால் ஏ இருக்க இடத்துல வந்து 7 இருக்குது, பி இருக்க இடத்துல வந்து ஏவே தான் இருக்குது, சி இருக்க இடத்துல 2 இருக்குது.
நீங்கள் வேணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக, ஏன்னா இங்கேயும் ஸ்மால் ஏ இங்கேயும் ஸ்மால் ஏ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வேணால் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னு மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ இருக்கிறதுனால நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி, அதாவது பி இருக்கிற இடத்துல வந்து ஏ இருக்குது. ஸோ இந்த மைனஸ் அப்படியே போட்டு ஏ பை ஏவோட வேல்யூ வந்து 7. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி பை ஏ. ஸோ சியோட வேல்யூ வந்து 2, ஏவோட வேல்யூ வந்து 7. ஸோ 2/7. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்து திங்க் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த சம்மை, இல்லைனா கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதனால் டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, நம்ம இதுவே யூஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், இங்கே வந்து பீட்டா மைனஸ் ஆல்ஃபா தானே இருக்குது, நீங்கள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா போட்டிருக்கீங்களே அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர், பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இந்த ஃபார்முலாவை மாற்றினா எப்படி வரும்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா போட்டுக்கணும், பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா போட்டுக்கணும். ஸோ அப்படி போட்டாலுமே இங்கே பாருங்கள், பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா. ஒன்றுமே சேஞ்சஸ் கிடையாது பாருங்கள். அதாவது இது அடிஷன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஒன்று தான், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானாலும் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபானாலும் ஒன்று தான். ஸோ அதனால் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. அதனால் இதுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட வேல்யூ வந்து -13/7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து -13/7ன்னு கொடுத்ததுனால திஸ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு -13/7 அப்படின்னு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -13/7. இப்போ நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவை நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -a/7. ஸோ இதுக்கு பதிலாக ரூட் ஆஃப் இந்த இடத்துல -a/7 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம், -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து 2/7. ஓகே, இஸ் ஈக்குவல் டு -13/7 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போனால் ஸ்கொயராக மாறும். இல்லைனா உங்களுக்கு அது புரியலைன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போனால் ஸ்கொயராக மாறும் இல்லையா? அப்போ இது அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல் டு இதுக்கு மட்டும் அப்படியே ஹோல் ஸ்கொயர்னு வரும். இல்லைனா நீங்கள் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே மட்டும் -13/7 த ஹோல் ஸ்கொயருன்னு இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ -a/7 த ஹோல் ஸ்கொயர்னால் -aவையும் ஸ்கொயர் பண்ணணும், 7ஐயும் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ -aவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர்னு வரும். அதாவது -a இன்ட்டு -a அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பை 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 2s are 8 பை இந்த 7 இஸ் ஈக்குவல் டு -13யும் ஸ்கொயர் பண்ணணும், 7ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ -13 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 13 ஸ்கொயர் வந்து 169 பை 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும் தான் சப்ராக்ஷன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் சேம் பண்ணணும்னா இங்கே 49 இருக்குது, இங்கேயும் 49 வரணும்னா இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து சேம் டினாமினேட்டர் போட்டுக்கிட்டேன். இது எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டரில் வந்து நியூமினேட்டரில் வந்து 8 × 7 56ன்னு வந்துடும். பை சேம் டினாமினேட்டர் ஆனதுனால நான் அப்படியே 49ன்னு போட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அப்படியே தான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 169/49 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு 2 ஃப்ராக்ஷனாக இருந்தது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம எப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் - 56 இஸ் ஈக்குவல் டு 169. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இந்த 169 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பக்கம் வரும்போது -169 ஆகும், இந்த பக்கம் 0ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ், ஏன்னா இது ரெண்டும் சேம் சைனாக இருக்குது, ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணக்கூடாது. -56 - 169 பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போடணும். ஸோ -225 இஸ் ஈக்குவல் டு 0. இல்லைனா நீங்கள் இதை இந்த கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த -56 அந்த பக்கம் கொண்டு போகலாம், +56 ஆகும். இங்கேயே நீங்கள் 225 ஆட் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். இங்கே பாருங்கள்,
a square is equal to 169 plus 56 போட்டு a square is equal to 225 இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த -225 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பக்கம் தான் கொண்டு போக போகிறேன். அப்போ தான் நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ a ஸ்கொயர் வந்து -25 225 அந்த பக்கம் போனால் +225 ஆகிடும். இப்போ நம்ம ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸோ 225 ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 15. அப்போ a is equal to +or-15. ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே நம்ம +or- போட்டுரும். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -15 and +15. ஓகே, ஸோ இந்த 4th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் இந்த சம் வந்து ஈஸியாக முடியும், இல்லைனா கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இப்படியும் நீங்கள் போடலாம். அதாவது இதுக்கப்புறம் சேம் ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். a is equal to +or-15. இந்த 169 இந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு -56 அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம 5th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, if one root of the equation 2y square minus ay plus 64 is equal to 0 is twice the other, then find the values of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஈக்குவேஷனோட ஒன் ரூட் வந்து ட்வைஸ் த அதர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்னாலே நம்ம எப்பயுமே ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் எடுப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் எடுத்தால் அதில் ஒன் ரூட் வந்து ட்வைஸ் த அதர். ஒன் ரூட்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 into பீட்டா அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் படி நம்ம என்னெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியுதோ பண்ணிடலாம். ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, லெட் ஒன் ரூட் பி ஆல்ஃபா, அதர் ரூட் பி பீட்டா. ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்திருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் ரூட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த அதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒன் ரூட்டை வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 into பீட்டான்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் கிவன். இப்போ இந்த கொடுத்துருக்குறாங்களே ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாலே நம்ம அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் இல்லையா? ஸோ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2y ஸ்கொயர் மைனஸ் ay ப்ளஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம நிறைய டைம்ஸ் போட்டோம். ஏ இருக்க இடத்துல 2 இருக்குது, பி இருக்க இடத்துல -a இருக்குது, சி இருக்க இடத்துல 64. ஸோ நான் டேரெக்டாக போட போகிறேன், ஃபார்முலா எழுத போகிறதில்ல. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பார்த்தீங்கன்னா -b/a. ஸோ -b/a மைனஸ் பிக்கு பதிலாக -a இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2. ஸோ a/2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா பார்த்தீங்கன்னா c/a பார்த்தீங்கன்னா c வந்து 64/2. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 32s are. ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து 32. இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து a/2ன்னு வந்திருக்கு, ஆல்ஃபா பீட்டா வந்து 32ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டாங்கிறத இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இல்லை நீங்கள் இந்த இடத்துல கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, இல்லை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளால் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 பீட்டான்னு வந்துடும். இந்த பீட்டா அப்படியே எழுதிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? 2 into பீட்டா வந்து பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். ஸோ பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32/2. ஸோ இது டிவைட் பண்ணால் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணலாம், 16 வரும். இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு +or-4. ஏன்னா 16ஓட ரூட் வந்து 4. 4 4s are 16. இப்போ பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, +or-4ன்னு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்ம இஷ்டம். ஓகே, ஆனால் இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா ஏங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா? ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பீட்டா வந்து +4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அப்புறம் -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா 2 வேல்யூ இருக்கு இல்லையா, அதனால். ஸோ இஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு +4னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 into இந்த பீட்டாக்கு பதிலாக 4 போட்டால் 2 4s are 8. அப்போ ஆல்ஃபா வந்து 8ஆக இருக்கும் போது பீட்டா வந்து 4ன்னு வருது. அதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 into -4 வந்து -8ன்னு வரும். இப்போ நமக்கு என்னெல்லாம் ரூட்ஸ் கிடச்சிருக்குன்னா, ஆல்ஃபா வந்து -8ஆக இருக்கும் போது பீட்டா வந்து -4 வந்திருக்கு. ஆல்ஃபா வந்து +8ஆக இருக்கும் போது பீட்டா வந்து 4ன்னு வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சர்ஸ். இப்போது இந்த 2 வேல்யூவும் தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ஃபாவோட வேல்யூவும் தெரியும், பீட்டாவோட வேல்யூவும் தெரியும். அதை வச்சு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெண்டுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 ஏ வேல்யூ நம்மளுக்கு வரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு a/2.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த செட் எடுத்திருக்கேன். ஆல்ஃபா இருக்க இடத்துல -8, பீட்டா இருக்க இடத்துல -4 இஸ் ஈக்குவல் டு a/2. ஸோ -8 -4 பார்த்தீங்கன்னா -12 இஸ் ஈக்குவல் டு a/2. அப்போ நெக்ஸ்ட் இந்த 2 இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷனில் வருமா? அப்போ 2 × -12 வந்து -24. அவ்வளோதான். ஸோ a இஸ் ஈக்குவல் டு -24 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 8 அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இது a/2. அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக வந்து 8, பீட்டாவுக்கு பதிலாக வந்து 4 இஸ் ஈக்குவல் டு a/2 அப்படி வச்சுக்கிறேன். ஸோ 8 + 4 வந்து 12 ஈக்குவல் டு a/2. ஸோ 2 இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை 12 × 2 வந்து 24. அப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -24, +24. ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சம் தான், ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூஷன் தான் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. 6th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² + kx + 81 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் k அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ் வந்து இதில் ரூட்ஸ்னால் நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு எடுப்போம் இல்லையா? அந்த ஆல்ஃபா பீட்டாவில் ஒன் ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர்னு அர்த்தம். ஒன் ரூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த அதர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஃபைண்ட் கே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, போன சம் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம 5th சம் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான், வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் வந்து லெட் ஒன் ரூட் பி ஆல்ஃபான்னு எடுத்திருக்கேன், அதர் ரூட் பி பீட்டான்னு எடுத்திருக்கேன். இது கிவன் கொடுத்துருக்காங்க. ஒன் ரூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் அதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இதுலேருந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், -b/a. இதில் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா k, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 81. ஸோ -b/a -k ஏக்கு பதிலாக 3 இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -k/3. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா பார்த்தீங்கன்னா c/a. அப்போ 81/3. அப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். 3 1s are 3 27s are. ஸோ நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை தூக்கிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், ஏன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதா? இங்கே கூட தான் ஆல்ஃபாக்கு பதிலாக அந்த பீட்டா ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சால் தானே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் தானே கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே தெரியாமல் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இதுவே நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே பாருங்கள், இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக நான் பீட்டா ஸ்கொயர் போட்டேன்னா எல்லாமே பீட்டாவாகிடுச்சு. அப்போ இதில் நான் பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவேன். அப்போ அதை தூக்கிட்டு போய் இதில் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபாவோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா வச்சு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் கேவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயரும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயர் போட்டேன், இன்ட்டு இந்த பீட்டா இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா பார்த்தீங்கன்னா பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ நம்ம பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம 3 கியூப்னு எழுதலாம் இல்லையா? அப்போ 3 கியூப்னா இந்த கியூப் கேன்சல் ஆகிடும், பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. இல்லைனா நீங்கள் இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த கியூப் அந்த பக்கம் போனால் கியூப் ரூட் ஆகும். ஞாபகம் இருக்கா? கியூப் ரூட்னா என்னதுன்னா இந்த 27க்கு நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். சேம் 3 நம்பர், அதாவது ஸ்கொயர் ரூட்னா சேம் நம்பர் 2 டைம்ஸ் வரும். கியூப் ரூட்னா சேம் நம்பர் 3 டைம்ஸ் வரணும். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ பீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பீட்டா வேல்யூ தூக்கிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயருங்கிறதுல பீட்டா வந்து 3, பீட்டாக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா வந்து 9ன்னு வரும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9. இல்லை நீங்கள் இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா 9 வந்திருக்கு, பீட்டா 3 வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -k/3 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -k/3, ஆல்ஃபாக்கு பதிலாக 9, பீட்டாக்கு பதிலாக 3 கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த வேல்யூஸ் தான் இஸ் ஈக்குவல் டு -k/3. ஸோ 9 + 3 பார்த்தீங்கன்னா 12 இஸ் ஈக்குவல் டு -k/3.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 3 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 12 into 3 பார்த்தீங்கன்னா 36. ஸோ 12 into 3 ஈக்குவல் டு மைனஸ் கே அப்படி இருக்கும். ஸோ 12 3s are 36 is equal to மைனஸ் கே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் தூக்கி நம்ம இந்த பக்கம் தான் போட்டாகணும். அப்போ கேயோட வேல்யூ வந்து மைனஸ் 36. கிளியர்? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.